கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வகீனா அதாபன்னார், இறைவா நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துஆவினுடைய முடிவில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வகீனா அதாபன்னார், நரகத்தினுடைய நெருப்பினுடைய அதாபை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் நம்மை துஆ கேட்குமாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த அதாபன்னார், அந்த அதாப் இருக்கிறது, அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நரகத்தில் ஒரு நரகவாதிக்கு கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச தண்டனையை பற்றி சஹாபாக்களிடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், நரகத்தில் நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒரு தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நரகவாதிக்கு நெருப்பு கங்குகளால் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு ஒன்று அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அந்த நரகவாதிக்கு காலில் மாட்டின உடனேயே அவருடைய மூளை உருகி ஊத்திவிடும். இப்படி ஒருவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். நரகத்திலேயே நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிக குறைவான தண்டனை இதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே தான் அல்லாஹ்வே சொல்றான், நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கீங்க, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கீங்க, நரகத்துடைய அதாபை விட்டு என்ன செய்யுங்க, நீங்க பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கட்டும், அந்த நெருப்பினுடைய வெப்பமாக இருக்கட்டும், அந்த நரகத்தினுடைய காற்றாக இருக்கட்டும், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்களாக இருக்கட்டும், இதை நம்மளால தாங்கவே முடியாது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ருக்கு பின்னாடியும் மக்ரிபுக்கு பின்னாடியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. சொர்க்கத்தை கேட்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். வஅத்ஸின்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் சுவனத்திலே எங்களை நீ நுழைய வைப்பாயாக. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய சொல், அவனுடைய செயல், அவன் செய்த குற்றம், அவன் செய்த தீமைகள், பாவங்கள், இந்த நான்கையும் அல்லாஹ் விசாரிக்காம அவனுக்கு எந்த விதமான திருப்பையும் அல்லாஹ் வழங்கிட மாட்டான். சொர்க்கமா இருந்தாலும் சரி, நரகமா இருந்தாலும் சரி. முதலில் அவனிடத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி எதிலிருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது அவன் சொன்ன, நாம பேசுறோம்ல, நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சொல் இருக்குது, இதை வரையிலும் அல்லாஹு தஆலா நம்மளை விசாரிக்காம அந்த மனிதரை அல்லாஹு தஆலா விட்டுவிட மாட்டான். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆனிலே ரொம்ப அழகாக சொல்கின்றான், யௌமைதின் துஅரதுன லா தஹஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளையில் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். யௌமைதின் துஅரதுன லா தஹஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளையில அல்லாஹ்விற்கு முன்னாடி நீங்க கொண்டு போகப்படுவீங்க. அப்ப மறைவான உங்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹ்விற்கு மறைவாக இருக்காது. நீங்க என்னென்ன பேசுறீங்க, வார்த்தையால் என்ன சொன்னீங்க, உங்களுடைய சொல்லால் நீங்க அந்த சொல்லை எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க வார்த்தையால நீங்க யாரையாவது எத்தனை பேரை நோக்கடிச்சிருக்கிறீங்க, உங்க வார்த்தையால எத்தனை பேரை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மனம் வருத்தப்படுவதற்கு உண்டான நிலையை நீங்க ஏற்படுத்துறீங்க, இதுவரையிலும் அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றார். அதே போன்று செயல், என்னென்ன நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, உலகத்தில் வாழும் பொழுது செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, என்ன செயலை நாம விரும்பி செஞ்சோம், நல்ல செயலின் பக்கம் எவ்வளவு தூரம் நம்ம விருப்பமா இருந்தோம், தீமையான பாவமான செயல்களை விருப்பப்பட்டு நம்ம செஞ்சோமா இல்லையா, அந்த செயலுக்கு உண்டான காரணம் என்ன என்பதையெல்லாம் கேட்காம அல்லாஹ் விட மாட்டான். அதே போன்று குற்றம், செய்த குற்றத்திற்கு உண்டான தண்டனையை, செய்த குற்றத்திற்கு உண்டான அந்த அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பதிலை சொல்லாம நாம் நம்ப முடியாது. அதே போன்று நாம் செய்த பாவங்கள், பாவத்தினுடைய கணக்குகளில் பார்ப்பதில் அல்லாஹ் மிகவும் தீவிரமானவனாக இருக்கின்றான். இதெல்லாம் தாண்டி அஞ்சாவதான அல்லாஹ் நன்மையான விஷயத்துக்கே வருகின்றான். எனவேதான் எல்லாமற்ற இறைவன் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய சொல் இந்த உலகத்துல சரியானதாக இருந்துச்சோ, யாருடைய செயல் இந்த உலகத்துல சரியானதாக இருந்துச்சோ, யார் குற்றம் செய்யாமல் வாழ்ந்தார்களோ, யார் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்களோ, யார் நன்மையை விரும்பி செஞ்சாங்களோ, இவங்க நிலைமை நாளை வறுமையில எப்படி இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, அவங்களுடைய வலது கையில அவருக்கு பட்டோலை கொடுக்கப்பட்டு விடும். எவருடைய வலது கையில அவர் பட்டோலையா வாங்கிட்டாரோ அவர் அங்கே மகிழ்ச்சியோடு இருப்பார் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காண்பிக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் சஹாபா பெருமக்கள் பயந்தார்கள். பயந்த அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவங்க அல்ல. இந்த உலகத்துல வாழும் பொழுதே சொர்க்கத்தை கொண்டு செஞ்சாங்களோ இவங்க நிலைமை நாளை வறுமையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, அவங்களுடைய வலது கையில அவருக்கு பட்டோலை கொடுக்கப்பட்டு விடும். எவருடைய வலது கையில அவர் பட்டோலையா வாங்கிட்டாரோ அவர் அங்கே மகிழ்ச்சியோடு இருப்பார் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காண்பிக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் சஹாபா பெருமக்கள் பயந்தார்கள். பயந்த அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவங்க அல்ல. இந்த உலகத்துல வாழும் பொழுதே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல அப்படியே நின்று அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அழுகை நான் அழுக சாதாரணமான ஒரு அழுகல்ல, அப்படிப்பட்ட ஒரு அழுகை. காரணம் என்னன்னா கபூருடைய அதாபை நினைச்சோம், நரகத்தினுடைய நெருப்பை நினைச்சோம், நாளை மறுமையில நாம அல்லாஹ்விடத்துல குற்றவாளியா போயிடுமோ என்கின்ற பயத்தோடு அழுதார்கள். மறுமையினுடைய கபரினுடைய நரகத்தினுடைய அதாபுகளை நினைத்து அவர்கள் பயந்து அழுதார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே அல்லாஹ்வினுடைய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி கணக்கை நினைத்து அழுத சஹாபியில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் எதை செய்தாலும் அதை நம்ம சரியா செஞ்சிட்டோமா, நாம எதை சொன்னாலும் அதை சரியா சொல்லிட்டோமா, நம்முடைய சொல்லுல நேர்மை இருந்துச்சா, நம்முடைய செயல்களில் நேர்மை இருந்துச்சா, நாம ஏதாவது குற்றம் செஞ்சிட்டோமா, நாம ஏதாவது பாவம் செஞ்சிட்டோமா என்பதை தனக்கு தானே ஒவ்வொரு நாளும் பரிசீலனை செய்து கொண்டு வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் இவ்வளவு தூரம் பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் கபருடைய அதாபை விட்டு எங்களை பாதுகாத்தது. கபருல அதாபு தரக்கூடிய சொல்லையோ, கபருல எங்களுக்கு அதாபு தரக்கூடிய செயல்களையோ, கபருல எங்களுக்கு நாளை மறுமையில நரக நெருப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய குற்றங்களையோ தீமைகளையோ செய்யாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ வழங்கிவிடு என்பதாக துஆ செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய சொல்லால் நாம் நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் ஆக்க வேண்டும். நம்முடைய செயல்களால் அல்லாஹ் நம்மை தூய்மையானவர்களாக ஆக்க வேண்டும். குற்றங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்ம ஒதுக்கிறோம். ஒன்று அந்த பாவத்தை விட்டு நம்மளை ஒதுக்கிறணும், இல்லைன்னா நம்மளை விட்டு அந்த பாவத்தை அல்லாஹ் ஒதுக்கிறணும். அல்லாஹ்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலன் கைராத்தி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலன் கைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி. யா அல்லாஹ் தீயதை விட்டு என்னை பாதுகாத்து விடு, தீயவைகளை விட்டு என்னை தூரமாக்கி விடு என்பதாக ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். நல்ல அமல்கள் செய்த காரணத்தினால் நாளை வறுமை நாளையில நல்லவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மகிழ்வோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் புசியுங்கள், நீங்கள் பருகுங்கள், இது உங்களுக்கானது என்பதாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காட்டுவான் என்பதாக தன்னுடைய இறை வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகவாதிகள் அழுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. நரகவாதிகள் நரகத்திற்கு போறதுக்கு முன்னாடியே அலற ஆரம்பிச்சுவாங்க. காரணம் என்னன்னா அந்த நரகத்தினுடைய அந்த பாதையே நரகவாதிகளுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நரகவாதிகள் அலறுவார்கள். அந்த அலறல் சத்தம் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். ஆனால் அந்த அலறல் சத்தமும் அந்த கொடூரமான நரகத்தை விட்டும் நாம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் நாம் தூய்மையானவர்களாகவும், நம் குற்றங்களை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாகவும், பாவத்தை விட்டு
ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். எந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு தேட சொன்னானோ, எந்த நரக நெருப்பில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தகைய நரகத்தை விட்டு ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நம்முடைய சொல்லையும் நம்முடைய செயல்களையும் தூய்மையானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. குற்றங்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய நல்ல நசீபையும் தீமை பாவங்கள் செய்யாத நல்ல நசீபையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு